அவள் வருவாள சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மனிஷா தேவி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் இன்னைக்கு போட்ட பிளான் எனக்கே வந்துட்டு பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல இதை பாட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. மனிஷா நீ என்ன பேசுகிற, நீ என்ன பிளான் பண்ண, அங்கே லக்ஷ்மிக்கு நடந்ததுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அங்கே நான் இருந்திருக்கணும், அந்த இடத்துல எனக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும், ஆனால் பாவம் லக்ஷ்மி மாட்டிக்கிட்டா, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி அங்கேருந்து போனதுக்கப்புறமா மனிஷா சொல்கிறாங்க, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஆண்டி, ஒரு விஷயம் மட்டும் உண்மை, யாரோட எண்ணம் மாறினாலும் அரவிந்த் ஆண்டி மட்டும் மாறவே கூடாது, லக்ஷ்மி பற்றின எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே மாறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானு லக்ஷ்மிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ லக்ஷ்மி சாப்பாடு வேண்டாம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ டேப்லெட்லாம் போடணும், அதனால் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும் போதே மித்ரா அங்கே வராரு. லக்ஷ்மி நீ ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்க, இப்போ சாப்பிடாம இருந்தால் இன்னும் வீக் ஆகிடுவேன், சாப்பிடணும், கண்டிப்பாக உனக்கு சாப்பிடணும்னு தோணலைன்னா கூட நீ கரெக்டாக சாப்பிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை மித்ரா ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக மனிஷா அங்கே வராங்க. இது என்ன மித்ரா அப்படின்னு கேட்க, உடனே மித்ரா என்ன இது என்னன்னு கேட்டால் எதை கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. நீ லக்ஷ்மிக்கு இவ்வளோ அன்பாக சாப்பாடு ஊட்டணும்னு அவசியம் ஒன்றும் இல்லையே, அவளோட தங்கச்சி பக்கத்தில் இருக்கா, அவளே அவளை பார்த்துப்பா, நீ இதுக்காக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மித்ரா மனிஷா இந்த வீட்டில் இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன், நீ தேவையில்லாமல் இதை பெரிய விஷயமாக்குற அப்படின்னு சொல்ல, இல்லை மித்ரா உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நீ இல்லை, நீ ரொம்ப லக்ஷ்மியை கவனிச்சுக்கிற, இவ்வளோ பொறுப்பு எடுத்துக்கிற, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு ரொம்ப கோபமாக மனிஷா கேட்குறாங்க. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போக போகிறவ மேலே உனக்கு என்ன இவ்வளோ அன்பு தேவையா, இவ்வளோ ஃபீலிங்ஸ் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மித்ரா மனிஷா போதும், எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ரா மனிஷா ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா மனிஷா கிட்ட ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி அவளோட பேச்செல்லாம் நீ கேட்டு கவலைப்படாத, நீ ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு மித்ரா ரொம்ப கேஷுவலாக சாப்பாடு ஊட்டி விட்டுருப்பாங்க. ஒரு பக்கம் மித்ராவோட அப்பாவும் அவங்களுடைய பாட்டியும் பார்த்தீங்களாம்மா, லக்ஷ்மிக்கு கஷ்டம் வந்ததுமே மித்ரா எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் புதுசாக ஒரு மித்ராவை பார்க்குறேன், மித்ராவுக்கு லக்ஷ்மி மேலே இவ்வளோ அன்பு இருக்குன்னு இப்போ தான் புரியுது, ஆனால் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், விதை போட்டு உடனேவா பழம் வந்துடும், அதுபோல் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கண்டிப்பாக அன்பு இருக்குது, அது ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் வரும், அது தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருக்கணும், நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா மித்ரா லக்ஷ்மிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அரவிந்த் அங்கே வராங்க. அதை பார்த்ததுமே அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் லக்ஷ்மி மித்ரா பக்கத்தில் இருந்ததுனால தான் மித்ராவுக்கு இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு, இன்றைக்கி லக்ஷ்மி குவாரிக்கு போகலன்னா இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது, இப்போ இருக்கிற நிலைமையில் மித்ரா லக்ஷ்மி கூட நெருக்கமாக இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை, லக்ஷ்மி நல்ல பொண்ணு தான், நல்ல குணமுள்ளவ தான், ஆனால் அவள் மித்ராவோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எப்படியாவது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வர வைக்கணும், ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரியணும், இல்லைனா என் பையனோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு அரவிந்தை யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மனிஷா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இப்படி அப்படியே நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ மித்ரா அங்கே போகிறாங்க. மனிஷா என்ன ஆச்சு, ஏன் நீ இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா, லக்ஷ்மிக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படி திறமா இருக்குது, அவளை பற்றி நீ இந்தளவுக்கு அக்கறை காட்டுறியே, நான் இருக்கிறதே உன் கண்ணுக்கு தெரியலையா, எனக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா மனிஷா லக்ஷ்மியோட நிலைமை தெரிஞ்சோ நீ இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்ன நிலைமை, இப்போ லக்ஷ்மிக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, அவள் சாகிற நிலைமைக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கா, எனக்காக தான் அப்படி நடந்திருக்கு, திரும்பவும் அவளை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நான் கொஞ்சமாவது அக்கறை காமிக்கணும், அவகிட்ட அன்பாக பேசணும், அதை நான் என்னோட பொறுப்பாக நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது நீ தப்பாக காட்ட முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனிஷா அது என்னோட பார்வையில் அது தப்பு தான், உன்னை காதலிக்கிற பொண்ணு நான் இங்கே இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற
பொண்ணு நான் இங்கே இருக்கேன், என்ன முன்னாடி வச்சுக்கிட்டே நீ வந்து லக்ஷ்மி கூட இவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டா அதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு இவ்வளோ அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்டதுமே மித்ராக்கும் கோவம் வந்துடும். ஏன்னா அவள் என்னோட மனைவி, அவள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், அவள் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் கழுத்தில் நான் தாலி கட்டினதுனால நான் அவளோட ஹஸ்பண்ட், அவளை பொறுப்பாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் லக்ஷ்மியை கவனிக்கலைன்னா நான் வந்து மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு தேவயானி வந்து சொல்கிறாங்க, மனிஷா செஞ்ச தியாகத்தெல்லாம் மறந்துட்டு அவள் மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்துகிற மாதிரி நீ பண்ணுறியே, இது ரொம்ப பெரிய தப்பு மித்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு ஜெயதேவ் சொல்கிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவன் ஒய்ஃபை அவன் நல்லபடியாக பார்த்துக்கிறான், தன்னை நம்பி வந்த பொண்ணு ஆபத்தில் இருக்கும்போது அவளுக்கு துணையாக அவன் நிற்கிறான், அது ஒரு தப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்படி தான் அவங்க 2 பேரும் இருக்கணும், அப்படி ஒய்ஃபுக்கு கஷ்டம் வந்தால் அவன் சேவை செய்கிறான், அவன் ஹஸ்பண்ட்ன்ற முறையில் எல்லாத்தையும் அவன் பண்ணுறான், அதில் ஏன் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஒரு காலத்தில் மித்ரா மனிஷாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான், அந்த வாக்கை காப்பாற்றிருக்கணும், அந்த வாக்குக்காக தான் மனிஷா வந்து இன்னும் மித்ராக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு தேவயானி, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்போதைக்கு மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் டிவோர்ஸ் ஆகலை, அந்த டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் லக்ஷ்மி மித்ராவோட ஒய்ஃப் தான், லக்ஷ்மி வந்து மித்ராவை தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் புதுசாக ஏதாவது பேசிகிட்டு இருக்காதிங்க, தேவையில்லாமல் சண்டை உருவாக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே மனிஷா வந்து சொல்கிறாங்க, என்ன ஆண்டி நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க, அப்படின்னா மித்ரா பண்ணுறது சரிதான் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா, மித்ராவை நம்பி நான் வந்து எனக்கு அநியாயம் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுடுறீங்களா, மித்ரா ஏன் இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு அரவிந்தா பேச வருவாங்க. மனிஷா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்னை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு, மனிஷாக்கு அநியாயம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, இப்போது இந்த மாதிரி எதையும் நான் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கா லக்ஷ்மி, நான் அவளை கவனிக்காமலாம் விட முடியாது, ஒரு மனுஷனாக நான் என்னோட கடமையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், என்ன அதை செய்ய விடுங்க. அதனால் லக்ஷ்மி விஷயத்தில் டாக்டர்லாம் வந்து கைவிட்டதுக்கப்புறமா எனக்கு வேறு வழி இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு நான் நனைஞ்ச மாதிரி 108 பிரதட்சணை பண்ணேன், இதெல்லாம் லக்ஷ்மியோட நல்லதுக்காக தான் செஞ்சேன், அவன் நல்லாகணும் தான் செஞ்சேன், மனிஷாவுக்கு அநியாயம் பண்ணணும் அப்படின்ன நோக்கம் வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு மனிஷா இன்னும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. லக்ஷ்மிக்கு இந்த மாதிரி பார்த்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் அவளுக்கு நெருக்கமாக இருந்து உன்னை நம்பி வந்திருக்கிற பொண்ணுக்கு நீ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துருக்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு அரவிந்தா சொல்கிறாங்க. மித்ரா, நீ மனிஷாவை வந்து லவ் பண்ணியிருக்க, அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச, ஆனால் சூழ்நிலை காரணமாக வந்துட்டு நீ லக்ஷ்மியை வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு, உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு பயந்து தான் இந்த கல்யாணத்தையே நாங்கள் பண்ணோம், ஆனால் இப்போ திரும்பவும் லக்ஷ்மியாலே வந்துட்டு உனக்கு நிறைய பிரச்சனை வருது, அதனால் லக்ஷ்மியும் உன்கிட்ட இருந்து தூரமாக கொண்டு போக முடியல, அதே நேரத்தில் உன்னை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற மனிஷா வந்து உன் கூட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியல, இதனால தான் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம், இதுக்கு என்ன சொல்யூஷன் கூட நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜெயதேவ் வந்து சொல்கிறாங்க, மித்ரா, எது எப்படி இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியாக எப்படி நீ இருக்கணுமோ நீங்கள் 2 பேரும் அப்படி தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க, அதில் யாரும் எந்த தப்பும் சொல்ல முடியாது, நீ தப்பு செய்கிற மாதிரி எதையும் நீ பண்ணல, நீ செய்கிற விஷயம் உனக்கு தப்பாக தெரியல அப்படின்னா யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. விவேக்கும் வந்து இதையே வந்து சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்த்த மனிஷா வந்துட்டு, இங்கே என்ன தான் நடக்குது ஆண்டி, எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன தான் பண்ண போகிறாங்க, எனக்கு ஏதோ பெரிய அநியாயம் நடக்க போகுது, அரவிந்த் ஆண்டியும் மித்ரா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லாமல் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதா ஆண்டி, மெதுவாக அரவிந்த் ஆண்டி கூட வந்துட்டு மாறிட்டே வர மாதிரி எனக்கு தோணுது, இன்னும் சில நாளில் வந்துட்டு கண்டிப்பாக லக்ஷ்மியும் மித்ராவும் வந்துட்டு நிரந்தரமாக வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே ஆகிடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி நிலைமை மட்டும் வரவிடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லக்ஷ்மி மேலே எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அன்பும் நம்பிக்கையும் வந்துட்டா வந்துட்டு அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது வந்துட்டு அரவிந்த் ஆண்டி மனசில் வந்து லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல எண்ணத்தை வந்து உருவாக்கவே கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க.
இன்னொரு பக்கம் ஜானுவும் விவேக்கும் வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக மாமாவுக்கு அக்கா மேலே நிறைய அன்பு இருக்குது, அது வந்து இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க 2 பேரும் வந்துட்டு இன்னும் வந்து நெருக்கமாகணும், அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே கூடாது, அதுக்கு நாம் தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு லக்ஷ்மியோட ரூமுக்கு போவாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மித்ரா அங்கே வராரு. மித்ரா அங்கே வந்ததுமே வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் 2 பேரும் வந்து பேசி வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் பேசினா அவள் எப்படி ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது கேட்டதுமே வந்துட்டு ஜானுக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது, நம்ம மாமா வந்து லக்ஷ்மி மேலே ரொம்ப வந்து பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்தை வந்துட்டு என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மித்ராவோட ஃபோட்டோ வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதை பார்த்ததுமே இன்னும் பயந்துருவாங்க. உடனே வந்துட்டு அட்வொகேட்டுக்கு கால் பண்ணி நாங்கள் உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.